வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தில் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை வழக்கில் தமிழகம் மற்றும் கேரளா தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வின் முன்பாக நடைபெற்றது. இதில் கேரள அரசின் தரப்பில் 6 நாட்களுக்கு முன் வைத்த வாதங்களுக்கு தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 65 மீனவர்களின் காவல் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை மற்றும் திரிகோணமலை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் இன்று நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கடந்த 30ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்த மீனவர்கள் நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் அக்கரைப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். தமிழகத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்த ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்கிறார். இதற்காக 8 கோடியே 9 லட்சம் ரூபாய் நிதியையும் அவர் ஒதுக்கியுள்ளார். இதில் தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. வெள்ளிப் பதக்கம் வெல்வோருக்கு 75,000 ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வெல்பவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்காக திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை இன்றைய ஆட்சியாளர்களால் மறைக்க முடியாது என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் 3 மாணவிகளை தீயிட்டு கொளுத்தியது அதிமுகவினர் தான் என்பதை மறந்துவிட்டு பெண்மையின் மாண்புகளை போற்றுவது பற்றி முதலமைச்சர் ஜெயலலிதா பேசி வருவது வேடிக்கையானது என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். காமன்வெல்த் அமைப்பிலிருந்து இலங்கையை நீக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒரு சில காமன்வெல்த் உறுப்பு நாடுகள் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட போது அவற்றை அந்த அமைப்பிலிருந்து நீக்கும் நடவடிக்கைகளை இந்தியா தீவிரம் காட்டியதாக அவர் தெரிவித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானை இடைநீக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசு மேற்கொண்டதையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். முதுநிலை பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதங்கள் மாணவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன. கேட் அல்லது டான்செட் நுழைவுத் தேர்வுகளை எழுதி தகுதி மதிப்பெண் பெற்றவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் மகப்பேறு உதவித்தொகை வழங்குவதில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது குறித்து சிறப்பு தணிக்கை குழு விசாரணை நடத்தியது. 24 துணை சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி பெண்களின் பெயர்கள் அரசு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக வட்டார மருத்துவ அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்னையின் 3வது ரயில் முனையமாக மாற்ற ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே இணையமைச்சர் கோட்லா ஜெயசூரிய பிரகாஷ் ரெட்டி இதனை தெரிவித்தார். ராயபுரம் ரயில் நிலையத்தை பாரம்பரிய சின்னமாக மாற்றுவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுடன் தமிழக தகவல் ஆணையர் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தினார். அப்போது வழக்கில் தொடர்புடைய சில ஆவணங்களை கேட்டு தான் மனு செய்திருந்ததாகவும் அவற்றின் மீது நடவடிக்கை இல்லை என்றும் பேரறிவாளன் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என தகவல் ஆணையர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வினாத்தாளை முன்கூட்டியே தருவதாக கூறி பணம் வசூலித்து மோசடி செய்தது தொடர்பாக தருமபுரியில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் சுமார் 4.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் தேர்வர்களுக்கு இவர்கள் கொடுத்த வினாக்கள் பல நடந்து முடிந்த தேர்வுகளின் வினாத்தாள்களிலும் இடம்பெற்றிருந்தது தெரியவந்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனை பிரதிவாதியாக சேர்க்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கை மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பு எழுத்துப்பூர்வமாக வாதங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதித்தது. கர்நாடகாவில் 2 மக்களவைத் தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுமார் 50% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூர் புறநகர், மாண்டியா ஆகிய 2 தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. பெங்களூர் புறநகர் தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மருமகள் அனிதா குமாரசாமி போட்டியிடுகிறார்.
வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திற்குள் சீன படையினர் ஊடுருவியது அம்பலமாகியிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி சக்லஹாம் என்கிற பகுதியில் 20 கிலோமீட்டருக்கும் மேல் சீன படையினர் ஊடுருவியுள்ளனர். அங்கு 2 நாட்களுக்கும் மேல் அவர்கள் தங்கியிருந்ததும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்திய படைகளின் வற்புறுத்தலை அடுத்து சீன படைகள் வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் சீன படையினர் ஊடுருவிய விவகாரத்தில் அமெரிக்காவின் உதவியை இந்தியா கோரவில்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையில் 3வது நாட்டின் தலையீட்டை இந்தியா விரும்பவில்லை என அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஆற்றல் இந்தியாவுக்கு உள்ளதாகவும் சிவசங்கர் மேனன் தெரிவித்தார். 2G வழக்கில் அனில் அம்பானி நாளை நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விசாரணையை தள்ளி வைக்க கோரி அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இதனிடையே 2G வழக்கை உயர்நீதிமன்றங்கள் விசாரிப்பதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2G வழக்கு தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனு மீது அக்டோபர் 5ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என தில்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2G வழக்கு குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு எழுதிய கடிதத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரி சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடுத்துள்ளார். இது பற்றி மக்களவை சபாநாயகரின் பதிலுக்கு காத்திருப்பதாக சுவாமியின் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் இளம்பெண்ணை கற்பழித்துக் கொண்டது தொடர்பான வழக்கில் 2 பேரின் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஷிவு முனிஷெட்டி, ஜடேசுவாமி ரங்கஷெட்டி என்கிற அந்த இருவருக்கும் நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு இருந்தது. முன்னதாக அவர்கள் இருவரும் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கடந்த 13ஆம் தேதி நிராகரித்தார். உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் யாத்திரைக்கு மாநில அரசு விதித்துள்ள தடையை நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக நாடான இந்தியாவில் இதுபோன்ற யாத்திரைகள் நாடு முழுவதும் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் யாத்திரை நடத்துவதை எவ்வாறு தடுக்கலாம் என்றும் வெங்கையா நாயுடு வினவினார். இன ரீதியிலான பிரிவினையை தூண்டி அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவதே பாரதிய ஜனதாவின் வழக்கமாகும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் சாடியுள்ளார். ஆரம்பம் முதலே அதுவே பாரதிய ஜனதாவின் செயல்முறை திட்டமாகும் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தின் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் திக்விஜய் சிங் இவ்வாறு கூறியிருக்கிறார். IPL கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளிகள் 3 பேருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதேபோல் இடைத்தரகர்கள் 4 பேருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாவூத் கூட்டாளிகள் 3 பாகிஸ்தானில் இருப்பதால் அவர்களை எவ்வாறு கைது செய்வது என்பது பற்றி காவல்துறை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது.